டியர் டீச்சர்ஸ், ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ஃபியூ வீக்ஸ் அப்புறம் ஹாலிடேஸ் முடிச்சு வர்ற குழந்தைங்க ஸ்கூல் வர அழுகுறாங்கன்னா அது நார்மலான விஷயம். ஆனால் எவ்ரிடே அவங்க ஸ்கூல் வரும்போதெல்லாம் அழுகுறாங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ண ஃபியூ டிப்ஸ் இதோ. அட் ஃபர்ஸ்ட் குழந்தைங்க அழும்போது நீ அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுற, அம்மா ஸ்கூல் முடித்து வந்துடுவாங்க, அது வரைக்கும் இங்கே உனக்கு தேவையானதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு ஒரு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷனை குழந்தைங்கள்ட்ட சொல்லணும். நெக்ஸ்ட்டு டோன்ட் க்ரை, அழாத அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறனாலலாம் குழந்தைங்கள அழாமல் நிறுத்த முடியாது. அம்மா கால் பண்ணிட்டேன், வந்துடுவாங்க, வந்துட்டுருக்காங்க அப்படின்னு ஃபேக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ்லாம் கொடுக்க வேணாம். தெளிவாக அவங்களுக்கு அம்மா ரைம் டைம் முடிஞ்ச உன்னை கூட்டு போக வந்துடுவாங்கன்னு உண்மையான விஷயத்தையே நம்பிக்கையாக குழந்தைங்களுக்கு சொல்லணும். தேர்ட் பாயிண்ட், ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். ப்ரேயர், வெல்கமிங், activities, break and playing, rhyme and story time, lunch அப்படின்னு ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணும்போது குழந்தைங்க ரொட்டீனை கால்குலேட் பண்ணி இந்த டைம் இப்போ நமக்கு விட மாட்டாங்க, இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ரொட்டீன் ஃபாலோ பண்ணினா ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுக்கறது மூலமாக அவங்க ஸ்கூலுக்கு இன்ட்ரெஸ்டாக வர நல்ல வாய்ப்பு இருக்குது. நீ தான் அசம்பிளி லீடர், கலரிங் லீடர், ஆக்டிவிட்டி லீடர்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கலாம். அடுத்ததாக அப்ரிஷியேஷன். குழந்தைங்க செய்கிற ஒவ்வொரு பாசிட்டிவான விஷயத்துக்கும் நம்ம ப்ரைஸ் பண்ணணும். அந்த ப்ரைஸ் பண்ணுற அந்த விஷயம் ரொம்பவே நமக்கு ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். நெகட்டிவாக பாயிண்ட் பண்ணுறதை விட அலின், அபுதர் இவங்கெல்லாம் எப்போவுமே அழுகிறதே கிடையாது, இந்த வீக் ஃபுல்லாக அழுகாமல் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேஷன் பண்ணுறது மூலமாக பாசிட்டிவான விஷயத்தை நம்ம கொண்டு போக முடியும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், குழந்தைங்களுக்கு ஆஸ் அ டீச்சராக நம்ம ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஃபீல் கொடுக்கும்போது குழந்தைங்க கம்ஃபர்டபுளாக ஸ்கூலுக்கு வருவாங்க. தேங்க்யூ.